ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னுடைய கிச்சனில் நெத்தலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்வதுன்றது தான் செய்து காட்ட போகிறேன். இந்த ஃப்ரையை நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலேயும் வச்சு சாப்பிடலாம், பழுதாகாது. எங்கேயும் நீங்கள் கொண்டுடே போகிறேன்னு சொன்னால், இல்லாட்டி டூர் போகிறேன்னு சொன்னால், அங்கே போகிறண்டாலும் இங்கே கொண்டு போய் ரைஸை போட்டு சாப்பிட்லாம். ரைஸுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்களை பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூடு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் குட்டி குட்டியாக. சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நெத்தலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கிறேன் தண்ணி வடிகிறதுக்காக. ஒனியன் எடுத்து ஸ்லைட்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலையும் கழுவி டிஷ்யூவில் போட்டு காய வச்சுருக்கிறேன். ஒரு பாதி லெமன் தேவை. இது பெருங்காயம். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வீடியோ முழுசா பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு தெரியும். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு ஆயிலை விட்டு நல்லா கொதிக்கணும். ஆயில் கொதிச்சிட்டாண்டு பார்க்குறதுக்கு ஒரு துண்டு வெங்காயத்தை எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. இதுக்குள்ளே நல்லா ஒனியனை 2 தரம் போட்டு பொரிச்சிருக்கிறேன். இது அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பாருங்கள். முதல் போட்ட ஒனியனை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சு எடுக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு பழுதாகாது லாங் டைம் வைக்கிறதுக்கு. இப்போ நல்லா வடித்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு ஆயிலை வடிய விடுங்க. நல்லா சட்டிலைக்கு தான் வடித்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த ஒனியன் போட்டு பொரிக்கிறதுக்கு கருகினமாக இருக்காது. இல்லாட்டி தூசல் கிடந்ததுன்னா கருகினமாக இருக்கும். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அதே சட்டியில் கருவேப்பிலையை பொரிச்சு எடுக்க வேணும். நீங்கள் முதல் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் பொரிச்சுட்டு தான் நெத்தலி கருவாடை பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிச்செடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தமெல்லாம் அடங்கிடும் அப்படியே. இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு இறக்கி ஆயிலை வடிய விடுங்க நல்லா. இப்போ அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக நெத்தலி கருவாடை போட்டு அதே சட்டியில் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இது நெத்தலி கருவாடை 2 தரம் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இதுவும் லைட் ப்ரௌனுக்கு நீங்கள் பொரிச்சு எடுக்க வேணும். பொரிஞ்சால் பாருங்கள் நல்லா இதெல்லாம் அடங்கி போயிடும். ஆயில் சத்தம் எல்லாம் அடங்கிடும். இந்த டைமில் இறக்கி எடுங்க. இதையும் ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு ஆயில் வடியை இறக்கி விடுங்க. எல்லா நெத்தலி கருவாட்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ செய்முறையை பார்ப்போம். இப்போ சட்டி ஒன்றை வச்சு 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுருக்குறேன். இதுக்கு கோகோனட் ஆயில் விட்டால் நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளைப்பூட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். இதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வேணும். இங்கே எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்திங்கன்னா பழுதாகாது, லாங் டைமுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிச்செடுக்க வேணும். நீங்கள் என்ன ரைஸ் செய்திருந்தாலும் எல்லா ரைஸுக்கும் சாப்பிடலாம், வச்சு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா சரி. இதுக்குள்ளே 2 பட்டை துண்டு போட்டிருக்கிறேன். விரும்பினா போடலாம், இல்லாட்டி விடலாம். நான் வாசத்துக்காக போட்டிருக்கிறேன். பட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் வெட்டுத்தூள் போட்டுக்கிறேன். அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் கலருக்காக. கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு செய்யுங்க, அப்படி கருகி போயிடும். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், சின்ன டீஸ்பூனால். கணக்கு போடாதீங்க, உப்பு பார்த்து போடுங்க. அடுத்தது சுகர் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு குறைப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கான நேரம் வைக்க தேவையில்லை, எல்லாம் பொரிச்ச வடிவா சும்மா போட்டுட்டு எல்லாத்தையும் கிண்டி விட்டிங்கன்னா சரி. இப்போ பொரிச்சு வச்சுக்கிற எல்லா மிக்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதில் ஆயில் இருக்காது, ஏன்னா டிஷ்யூவில் எல்லா ஆயிலும் இறங்கிட்டுது. அதான் டிஷ்யூவில் போடுறது. இந்த எல்லா மிக்ஸையும் போட்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உப்பு சுகர்
இந்த மிளகாத்தூள் எல்லாம் செய்கிறதுக்காக. நீங்கள் ஒரு பொட்டில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ஆனால் 1 மாதத்துக்கு மேலேயும் வச்சு பாவிக்கலாம், பழுதாகவும் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், லெமன் ரைஸ், எல்லா ரைஸுக்கும் நல்லா இருக்கும் வச்சு சாப்பிட. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கிறேன். அதையும் அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு விடுங்க. இந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டுது. அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு லெமனை விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் லெமன் செய்கிறதுக்காக வச்சிங்கன்னா உங்களுக்கு நெத்தலி கருவாடு ஃப்ரை ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில். இது குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யலாம். பொரிக்கிறது மட்டும்தான் வேலை உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.